காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். சென்னை விருகம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்தார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் மிக மூத்த அரசியல்வாதியாகவும் அதே போல காங்கிரஸ் கமிட்டியின் மிக மூத்த தலைவரும் காந்தியவாதியுமான இலக்கிய செல்வர் என்று அரசியல் கட்சி தலைவர்களாலும் காங்கிரஸ் தொண்டர்களாலும் அறியப்படுகிற குமரி அனந்தன் சரியாக நள்ளிரவு 12:15 மணி அளவுல இயற்கை இருக்கிறார். உடல்நல கோளாறு காரணமாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வந்த குமரி அனந்தன் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவுல உயிரிழந்ததற்காக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரி அனந்தனை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்துல சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ண நாடார் தங்கம்மாள் தம்பதிக்கு முதல் மகனாக 1933ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல பிறந்தார். இவரது இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன், பின்னால குமரி அனந்தன் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தமிழ்நாட்டுல மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி அனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். முக்கியமாக காமராஜருடைய அன்பை பெற்றவர். காமராஜருடைய அந்த வழித்தோன்றல்ல முழுவதுமாக தன் வாழ்நாள் முழுவதுமாக கதராடையை மட்டுமே அவர் அணிந்திருப்பதை நம்மால பார்த்திருக்க முடியும். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாகர்கோயில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நேரடியாக மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக சேவையாற்றிருக்கிறார். மறைந்திருக்கக்கூடிய அவருக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில், அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவரது மனைவி கிருஷ்ணகுமாரி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில 93வது வயதுல உடல்நல கோளாறின் காரணமாக நள்ளிரவு 12 மணி அளவுல அவரது உடல் என்பது அவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் தற்போது தாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மகள்கள் ஒருவராகவும் தெலுங்கானாவுடைய முன்னாள் ஆளுநரும் பாஜகவுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களது இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு அவருக்கான இறுதி நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு அவரது உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொண்டர்களும் அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்தான் அவரின் உயிர் மூச்சு. தமிழகத்தில் உள்ள எல்லா தலைவர்களிடையுமே கட்சியை தாண்டி ஒரு மிக மூத்த அரசியல்வாதியாகவும் அரசியல் தலைவராகவும் அன்பு பழகக்கூடியவர். அவரது மகள் தனக்கு எதிர்கொள்கைக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி அவரது அரசியல் பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த அவர் 93வது வயதுல உடல்நலக் கோளாறின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இல்லத்துல பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் இன்று முழுவதுமாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று அந்த இறுதி ஊர்வலம் என்பது அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய விருகம்பாக்கத்திலிருந்து தொடங்கி விருகம்பாக்கம் இடுகாட்டில் 5 மணிக்கு நல்லடக்கம் என்பது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.